இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட அன்பு உறவுகளுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் வீட்டு பிள்ளையாகிய ஜெயரூபனாகிய நான் உங்களை தேடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கொண்டு வருகிறேன். நாம் இணைந்து இந்த வசனத்தை தியானிப்போமா? இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், நீரே என் பங்கு, நீரே என் பார்ட்னர். ஆண்டவரும் நாமும் 50% 50% ஷேர் ஹோல்டர். அப்படி என்று நம் வேதாகமத்தின் வழியாக இந்த நாளிலும் பார்ப்போமா? புலம்பல் 3ஆம் அதிகாரம் வசனம் 24. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கையாயிருப்பேன். ஆம் அன்பு உறவுகளே, இந்த வேதத்தின் வழியாக பார்க்கும் பொழுது ஆண்டவரை நாம் எல்லாவற்றிலும் சமபங்காக இணைத்து கொள்ள வேண்டும். நாம் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் ஆண்டவர் நமக்கு பார்ட்னர். ஆண்டவர் நமக்கு பார்ட்னராக இருப்பாரானால் எந்தவித நஷ்டமோ தோல்வியோ ஏற்படாது. ஏனென்றால் வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்து என்றென்றும் அரசாண்டு வருகிற சர்வ வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தரை நீர் பங்குதாரராய் வைத்திருக்கிறேன், பார்ட்னராக வைத்திருக்கிறேன். ஆகையால் உனக்கு என்ன உண்டாகாது? தோல்வியே ஏற்படாது. ஆகவே இந்த நாளிலும் கூட இந்த வசனத்தின்படி பார்க்கும் பொழுது நம் ஆத்துமா கர்த்தரை தேடுகிறதாக இருக்க வேண்டும். நம் ஆத்துமா சொல்ல வேண்டும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு பங்காக இருக்கிறார், என்னுடைய பார்ட்னராக இருக்கிறார். அப்படி பார்ப்போமானால் நமக்கு என்ன உண்டாகாது? நஷ்டமே ஏற்படாது, தோல்வியே ஏற்படாது. எல்லாவற்றிலும் வெற்றியும் ஜெயமும் உண்டாகும். ஆம் அன்பு உறவுகளே, இதே போல சங்கீதம் 119ஆம் அதிகாரம் வசனம் 57. சங்கீதம் 119 வசனம் 57. கர்த்தாவே நீரே என் பங்கு. பார்த்தீங்களா? இங்கே அதே தான் சொல்கிறார் சங்கீதக்காரன். கர்த்தாவே நீரே என் பங்கு, நான் உமது வசனத்தை கை கொள்ளுவேன் என்றார். ஆம் அன்பு உறவுகளே, நாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நமக்கு பார்ட்னராக பங்காக இருக்க வேண்டும் என்றால் முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய வசனத்தை, இந்த வேதாகமத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? கை கொண்டு நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் நமக்கு பார்ட்னர், பங்காக இருப்பார். ஆம் அன்பு உறவுகளே, மீண்டுமாக இந்த வசனத்தை வாசித்து தியானிப்போம். கர்த்தாவே நீரே என் பங்கு, நானும் அது வசனங்களை கை கொள்ளுவேன் என்றேன். ஆகவே இந்த வசனத்தின்படி நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் நமக்கு பங்காக இருப்பாரானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய வசனங்களை கை கொண்டு நடக்க வேண்டும். எப்படி? பரிசுத்தத்திலும் உண்மையிலும் நீதியிலும் சத்தியத்திலும் தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும். தேவனுடைய வசனத்தை கை கொண்டு நடக்க வேண்டும். அப்படி நடப்போமானால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நமக்கு பங்காளராக வருகிறார், நமக்கு பார்ட்னராக வருகிறார். நமக்கு கர்த்தர் பார்ட்னராக பங்காக இருப்பாரானால் எல்லாவற்றிலும் வெற்றி, ஜெயம், ஆரோக்கியம், சமாதானம் நமக்கு உண்டாகும். ஆம் அன்பு உறவுகளே, ஒரு காரியம் தொடங்கும் பொழுதும் ஒரு காரியம் செயல்படுத்துவதற்கு முன்பாக என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி முதலாவது முழங்கால் படியிட்டு ஜெபிக்க வேண்டும். என் ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் செயல்பட தொடங்குகிறேன், நீர் எனக்கு பங்காக இருக்க வேண்டும். நீர் எனக்கு பங்காக, நீர் எனக்கு பார்ட்னராக இருப்பீரானால் எனக்கு என்ன உண்டாகாது? நஷ்டங்கள், தோல்விகள், பயங்கள், திகில்கள் ஒன்றும் என்னை அணுகாது. உம்முடைய செட்டையின் நிழலிலே என்னை பாதுகாத்துக் கொள்வீர். நான் கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் உடைய வல்லமை வெளிப்படும், உடைய அதிசயம் வெளிப்படும் என்று
இந்த வேதத்தை குறித்து நாம் தேவனிடத்தில் தியானிப்போமானால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு பங்காக வருகிறேன், நான் உனக்கு பார்ட்னராக இருப்பேன். எதை குறித்தும் பயப்படாதே, எதை குறித்தும் கலங்காதே என்று ஆண்டவராகி இயேசு நம்மை பார்த்து சொல்லுவார். ஆகவே முதலாவது ஒரு தொழிலை தொடங்கும் பொழுதும் ஒரு காரியத்தை செயல்படுத்தும் பொழுதும் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை உனக்கு பார்ட்னராக வைத்துக் கொள்ள வேண்டும், பங்காக வைத்துக் கொள்ள வேண்டும். அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் அவருடைய வசனங்களையும் சத்தியத்தையும் நாம் கை கொண்டு நடக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு பங்காக இருக்கிறேன், பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன் என்று சொன்ன தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார். இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் கர்த்தரனே பங்காக வைத்து கொண்டார். எல்லாவற்றிலும் அவருடைய தோழனாக, நண்பனாக, உன் தகப்பனாக, உன் தாயாக, எல்லாவற்றிலும் சகோதரனாக, சகோதரியாக, உற்றார் உறவினராக, எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிற நம் ஆண்டவரை நாம் பங்காக வைத்துக் கொள்வோமானால் எந்த விதத்திலும் நஷ்டமோ தோல்வியோ கஷ்டமோ துன்பங்களோ துயரங்களோ நம்மை அணுகாது. வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனாய் கர்த்தர் நமக்கு பாதுகாப்பாக இருந்து நாம் கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் அவருடைய வல்லமை கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார்.